சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலி வாயிலாக இன்றைய தினமும் சந்தித்திருக்கின்றோம். மத்திய கிழக்கு பிராந்தியம் ஒருபுறம் அணு ஆயுத மிரட்டல்கள் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனைகளால் போர் பதற்றத்தின் விளிம்பில் நிற்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதல் போக்கு மூன்றாம் உலகப் போர் குறித்த அச்சத்தை உலக நாடுகளிடையே ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய இக்கட்டான புவிசார் அரசியல் சூழலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இஸ்ரேல் பயணம் மற்றும் அந்நாட்டு நாடாளுமன்ற உரையானது சர்வதேச அளவில் பெரும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இது வரும் இருதரப்பு உறவு மட்டுமல்லாது பிராந்திய அமைதி மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் அசைக்க முடியாத நிலைப்பாட்டை உலகுக்கு பறைசாற்றும் ஒரு வரலாற்று தருணமாக அமைந்துள்ளது. குறிப்பாக அதிநவீன ஏவுகணை சோதனைகள் மற்றும் அணு ஆயுத மிரட்டல்கள், மறுபுறம் உலக நாடுகளின் வெளியேற்ற நடவடிக்கைகள் என ஒட்டுமொத்த சர்வதேச சமூகமும் ஒரு போர் பதற்றத்தின் விளிம்பில் நிற்கிறது. இந்த சூழலில் வியாழக்கிழமை ஜெனீவாவில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையானது சமாதானத்தை ஏற்படுத்துமா அல்லது மோதலை தீவிரப்படுத்துமா என்பதே இன்றைய உலகளாவிய கேள்வி. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது வருடாந்த யூனியன் உரையில் ஈரானை நேரடியாக குறிவைத்து ஆற்றிய உரை சர்வதேச அரசியலில் ஒரு புயலை கிளப்பியுள்ளது. அவரது உரையின் முக்கிய சாராம்சங்கள் ஈரானின் எதிர்கால நகர்வுகளை அமெரிக்கா எவ்வளவு கூர்மையாக கவனிக்கிறது என்பதை உணர்த்துகின்றன. ஈரான் மிக விரைவாக அமெரிக்க நிலப்பரப்பை தாக்கக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை உருவாக்கி வருவதாக ட்ரம்ப் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இது வரும் பிராந்திய அச்சுறுத்தல் மட்டுமல்ல, அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பிற்கே விடுக்கப்பட்ட சவால் என அவர் கட்டமைக்கிறார். கடந்த ஆண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து முன்னெடுத்த ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் மூலம் ஈரானின் அணுசக்தி கட்டமைப்புகள் சிதைக்கப்பட்டன. இருப்பினும் ஈரான் மீண்டும் தனது அணுவாயுத முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக ட்ரம்ப் கூறுகிறார். ஈரான் அணுவாயுதத்தை தயாரிக்க மாட்டோம் என்று உறுதியளிக்கும் வரை பொருளாதார தடைகளும் இராணுவ அழுத்தங்களும் குறையாது என்பதில் ட்ரம்ப் உறுதியாக உள்ளார். ட்ரம்பின் குற்றச்சாட்டுகளை ஈரான் மக்களை திசை திருப்பும் பொய்கள் என தள்ளுபடி செய்துள்ளது. ஆனால் அதே சமயம் ஈரானின் இராணுவ தளபதிகள் மற்றும் அரசியல் தலைவர்களின் கருத்துக்கள் ஆக்ரோஷமாக உள்ளன. ஈரானின் உச்ச தலைவர் கமேனியின் மூத்த ஆலோசகர் யஹ்யா ரஹீம், நாங்கள் இஸ்ரேலுடன் ஒரு சிறிய மோதலுக்கு அல்ல, ஒரு முழுமையான போருக்கு தயாராகி வருகிறோம் என அறிவித்துள்ளார். மற்ற நாடுகளிடம் இல்லாத தனித்துவமான ஆயுதங்கள் தங்களிடம் இருப்பதாக அவர் விடுத்த மிரட்டல் ரகசிய அணுவாயுத பரிசோதனையை மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறது. சமீபத்தில் ஈரான் நடத்திய இராணுவ பயிற்சிகளில் ஹைப்பர் மற்றும் ஃபத்தா போன்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தியுள்ளன. இவை ஒலியை விட 15 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியவை மற்றும் நிலத்தடி பதுங்கு குழிகளை தகர்க்கும் திறன் கொண்டவை. குறிப்பாக அமெரிக்காவின் அல் தஃப்ரா இராணுவ நிலைய மாதிரியை உருவாக்கி ஈரான் நடத்திய தாக்குதல் அவர்களின் இலக்கு என்ன என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே எப்போது வேண்டுமானாலும் நேரடி தாக்குதல் தொடங்கலாம் என்ற சூழலில் உலக நாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் லெபனான் மற்றும் ஈரானில் உள்ள தங்கள் அத்தியாவசியமற்ற ஊழியர்களையும் தூதரக குடும்பத்தினரையும் அவசரமாக திரும்ப பெற்று வருகிறது. இந்தியா, செர்பியா, போலந்து, ஸ்வீடன் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகள் ஈரானில் உள்ள தமது குடிமக்களை உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளன. அரசாங்கத்தின் எச்சரிக்கையை மீறி தங்குபவர்கள் அவசர காலத்தில் உதவியை எதிர்பார்க்க கூடாது என்ற ஸ்வீடன் அமைச்சரின் கூற்று நிலைமையின் தீவிரத்தை உணர்த்துகிறது. வியாழக்கிழமை ஜெனீவாவில் நடைபெறவுள்ள புதிய சுற்று பேச்சுவார்த்தை மத்திய கிழக்கின் விதியை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய புள்ளியாக கருதப்படுகிறது. ட்ரம்ப் தனது நம்பிக்கைக்குரிய யாரட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்ஹாப் ஆகியோரை அனுப்பியிருப்பது அமெரிக்கா ஒரு டீல் பேச விரும்புவதை காட்டுகிறது. ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் அமெரிக்கா ராஜதந்திரத்தை முயற்சி செய்யலாம் அல்லது ஈரானின் கோபத்தை எதிர்கொள்ளலாம் என இரு தெரிவுகளை முன்னிறுத்தியுள்ளார். ஈரானின் அணுச்சரிவு அளவை 5% குறைப்பதன் மூலம் ஒரு தற்காலிக அமைதியை கொண்டுவர முடியுமா என்பதே இந்த பேச்சுவார்த்தையின் மையப்பொருள். தற்போதைய சூழலை ஆராய்ந்தால் 3 முக்கிய சாத்திய கூறுகள் தென்படுகின்றன. அமெரிக்காவின் பொருளாதார நெருக்கடியை தணிக்க ஈரான் சில நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு அணுத்திட்டத்தை சுருக்கிக் கொள்ளலாம். இது ஒரு தற்காலிக போர் தவிர்ப்பாக அமையும். நேரடி போரை தவிர்த்து லெபனானின் ஹிஸ்புல்லா அல்லது ஏமனின் ஹவுதிகள் மூலம் ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய நலன்கள் மீது தாக்குதல் நடத்துவதும் பதிலுக்கு அமெரிக்கா துல்லியமான வான்வழி தாக்குதல்களை நடத்துவதும் தொடரலாம். ஈரான் இஸ்ரேல்
இஸ்ரேல் மீது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை ஏவும் பட்சத்தில் அமெரிக்கா நேரடியாக போரில் குதிக்கும். இது ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகளின் மறைமுக தலையீட்டுடன் ஒரு உலகளாவிய மோதலாக வெடிக்கக்கூடும். மத்திய கிழக்கு இன்று ஒரு வெடிமருந்து கிடங்கின் மீது அமர்ந்திருக்கிறது. ஈரானின் ஹைப்பர்சோனிக் மிரட்டல்களும் அமெரிக்காவின் அணு ஆயுத குற்றச்சாட்டுகளும் வெறும் வார்த்தை போராக நிற்குமா அல்லது வரலாற்று சுவடுகளை மாற்றியமைக்கும் இரத்த போராக மாறுமா என்பது ஜெனீவா பேச்சுவார்த்தையின் முடிவில் தெரியவரும். உலக நாடுகள் தங்கள் குடிமக்களை வெளியேற்றுவது என்பது அவர்கள் மிக மோசமான ஒரு சூழலுக்கு தயாராகிவிட்டார்கள் என்பதையே காட்டுகிறது. அமைதி என்பது இப்போது ஒரு நூலிலையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். மத்திய கிழக்கு நாடுகள் போர் பதற்றத்தில் தவித்துக் கொண்டிருக்கும் ஒரு அசாதாரண சூழலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இஸ்ரேல் பயணம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. டெல்லியில் இருந்து புறப்பட்ட பிரதமர் இஸ்ரேலின் பென் குரியன் விமான நிலையத்தில் பிரதமர் நெதன்யாகுவால் கட்டி அணைத்து வரவேற்கப்பட்ட தருணம் இரு நாடுகளுக்கும் இடையே வளர்ந்து வரும் ஆழமான மூலோபாய கூட்டணியின் வெளிப்பாடாக அமைந்தது. பிரதமர் மோடி இஸ்ரேல் செல்வது இது இரண்டாவது முறையாகும். 2017 இஸ்ரேலுக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெற்றவர். இப்போது இஸ்ரேல் நாடாளுமன்றமான நெசட்டில் உரையாற்றும் முதல் இந்திய பிரதமர் என்ற வரலாற்றையும் படைத்துள்ளார். பிரதமர் மோடி நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்த போது அங்கிருந்த உறுப்பினர்கள் மோடி மோடி என முழக்கமிட்டு அவரை வரவேற்றனர். பிரதமர் நெதன்யாகு மோடியை ஒரு நண்பர் என்பதை தாண்டி ஒரு சகோதரர் என்று வர்ணித்தது இரு தலைவர்களுக்கும் இடையேயான தனிப்பட்ட நட்புறவை வெளிச்சம் போட்டு காட்டியது. பிரதமர் மோடியின் உரையில் மிக முக்கியமான அம்சம் பயங்கரவாதம் குறித்த அவரது தெளிவான நிலைப்பாடு. 2023 ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய கொடூரமான தாக்குதலை காட்டு மிராண்டித்தனமானது என குறிப்பிட்ட பிரதமர் இஸ்ரேலின் வலியை 140 கோடி இந்தியர்களும் உணர்வதாக தெரிவித்தார். இந்தியாவில் நடந்த மும்பை தாக்குதலையும் அதில் இஸ்ரேல் குடிமக்கள் கொல்லப்பட்டதையும் நினைவு கூர்ந்த அவர் பயங்கரவாதத்திற்கு எந்த காரணத்தை கொண்டும் நியாயப்படுத்த முடியாது என்றார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இரட்டை வேடங்களற்ற சமரசமற்ற கொள்கையை இந்தியாவும் இஸ்ரேலும் பின்பற்றுவதாக அவர் முழங்கினார். உரைக்கு பின் பிரதமர் மோடிக்கு இஸ்ரேல் நாடாளுமன்ற உயரிய விருதான நெசட் சபாநாயகர் பதக்கம் வழங்கப்பட்டது. சபாநாயகர் அமினர் ஒஹானா வழங்கிய இந்த பதக்கத்தை பெறும் முதலாவது இந்திய பிரதமர் மோடி ஆவார். இது இந்தியாவின் வளர்ந்து வரும் சர்வதேச அந்தஸ்திற்கும் இஸ்ரேலுடனான அதன் அசைக்க முடியாத உறவிற்கும் ஒரு சான்றாக கருதப்படுகிறது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரான் இடையே போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் மோடியின் இந்த பயணம் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைக்கு ஒரு பெரிய சோதனையாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் தனது பயணத்தில் பலஸ்தீன தலைவர்களை சந்திக்கவில்லை என்றாலும் தனது உரையில் காசா அமைதி திட்டத்தை இந்தியா ஆதரிப்பதையும் பலஸ்தீன பிரச்சினைக்கு நீதியான தீர்வு தேவை என்பதையும் வலியுறுத்த தவறவில்லை. பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடனான எல்லை பதற்றங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலின் அதிநவீன இராணுவ தொழில்நுட்பம் இந்தியாவிற்கு மிகவும் அவசியமானது. அதே நேரத்தில் எரிசக்தி பாதுகாப்பிற்காக மத்திய கிழக்கின் பிற நாடுகளுடனான உறவையும் இந்தியா பேண வேண்டியுள்ளது. இரு நாட்டு பிரதமர்களும் தனிப்பட்ட முறையில் நடத்திய பேச்சுவார்த்தையில் பல முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை பலப்படுத்த முடிவு செய்துள்ளனர். உங்கள் நிகழ்வுகளை மேலும் பிரமாண்டமானதாக்கிட LED வீடியோ திரையில் நிகழ்வுகளை காட்சிப்படுத்திடுங்கள். LED வீடியோ ஸ்கிரீன், சவுண்ட், ஸ்டேஜ் லைட், லைவ் ஸ்ட்ரீமிங், ஸ்பார்க், டிரை ஐஸ் போன்றவற்றை பெற்றுக்கொள்ள ஜெனா LED. அரசியல் மற்றும் தொழில்நுட்பம், புத்தாக்கம் மற்றும் விண்வெளி ஆய்வுகள், விவசாயம் மற்றும் நீர் மேலாண்மை, இஸ்ரேலின் சொட்டு நீர் பாசன தொழில்நுட்பம் இந்திய விவசாயிகளுக்கு பெரிய உதவியாக அமையும். இராணுவ பாதுகாப்பு, இஸ்ரேலிய ஆயுதங்களை தொடர்ந்து கொள்முதல் செய்வது மற்றும் கூட்டு தயாரிப்பு, அமைதிக்கான பாதை எளிதல்ல என்ற யதார்த்தத்தை இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்த பிரதமர் மோடி இந்தியா எப்போதும் நியாயமான பக்கம் நிற்கும் என்பதை உறுதியளித்துள்ளார். 1950 செப்டம்பர் 17 இந்தியா இஸ்ரேலை அங்கீகரித்த அதே நாளில் தான் பிறந்ததை அவர் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டது அவருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான ஒரு ஆன்மீக தொடர்பையும் வெளிப்படுத்தியது. இந்த பயணம் வரும் இராணுவ ஒப்பந்தங்களுக்கானது மட்டுமல்ல, இது ஜனநாயகம், பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் கட்டப்பட்ட இரத்தத்தாலும் தியாகத்தாலும் எழுதப்பட்ட ஒரு பிணைப்பின் புதிய அத்தியாயம். குறிப்பாக ஜெனீவா பேச்சுவார்த்தை ஒருபுறம் அமைதிக்கான இறுதி வாய்ப்பாக கருதப்பட்டாலும் மறுபுறம் நாடுகள் தங்கள் குடிமக்களை வெளியேற்றுவது போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளதை உறுதிப்படுத்துகிறது. இந்த இக்கட்டான தருணத்தில் இந்தியா தனது வெளியுறவு கொள்கையின் மூலம் இஸ்ரேலுடனான ஆழமான மூலோபாய நட்புறவையும் அதே சமயம் பிராந்திய அமைதிக்கான அவசியத்தையும் சமநிலைப்படுத்துகிறது. அமைதிக்கான பாதை எளிதல்ல என்றாலும் ஜனநாயகம் மற்றும் மனித
மனிதநேயத்தின் அடிப்படையில் நாடுகள் ஒன்றிணைந்தால் மட்டுமே பேரழிவை தடுத்து உலகளாவிய நிலைத்தன்மையை உறுதி செய்ய முடியும் என்பதை மோடியின் பயணம் உணர்த்துகிறது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.